வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 2, கரம் மசாலா, இது ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன் தான் எங்களோடது, சோம்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், புதினா இலை கொஞ்சம், தக்காளி 3 நம்பர், மிளகாத்தூள், எண்ணெய் தேவையான அளவு, இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்: கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ். கேரட் 1 எடுத்துருக்கோம், உருளைக்கிழங்கு 2, பீன்ஸு ஒரு 10 நம்பர். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஒரு 7 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். இந்த ஆயில் ஹீட் ஆனோடனே சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனோடனே தான் சோம்பு போடணும், அதுக்கு முன்னாடி போடாதீங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம்ல, பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயத்தை ஆயிலில் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்லாம் இல்லை, இந்த ஆனியன் வாட போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் அரைஞ்சி போட்டிருக்கோம். சின்ன சின்னதாக வெட்டி போட்டால் ரொம்ப காரம் இறங்கும், அதனால் நம்ம நீட்ட வாக்கில் அரைஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு போட்ட உடனே லைட்டாக உங்களுக்கு சட்டியில் ஒட்டும், அதனால் நல்லா கிளறிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டு வாசனை வந்த உடனே தக்காளி போட்டணும். தக்காளி 3 நம்பர் சொல்லியிருக்கோம். தக்காளி போட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம், கல் உப்பு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டனால இந்த சட்டியில் ஒட்டுதில்லை, இதுக்கு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த சைடில் உள்ளதெல்லாம் நல்லா எடுத்து விட்டிங்கன்னா அது வந்துடும். ஏன்னா ரொம்ப நம்ம இன்னும் செய்ய என்ன ஆகும்னா அது தக்காளி வதங்கிறதுக்குள்ளார அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ இதிலே தக்காளியும் கரையும். அந்த வெங்காயம் தக்காளி கொதிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது எதுக்கு இப்படி வதக்குறோன்னா, இந்த வெங்காயம் தக்காளி மசாலா வந்து அதில் நல்லா சேரணும், கோட் ஆகணும், எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் கோட் ஆகணும். அதுக்காக
ஒரு நிமிஷம் விட்டுறணும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இப்போ உப்பு சேர்க்குறோம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். இது எதுக்குன்னா வெஜிடபிள்ஸுக்கு உப்பு. நம்ம போட்டது தக்காளி கரையிறதுக்காக உப்பு போட்டோம். இப்போ போடுறது வெஜிடபிள்ஸில் உப்பு சேர்கிறதுக்காக போடுறோம். உப்பு எப்போவுமே அளவாக பார்த்து தான் போடணும் நம்ம. இப்போது லைட்டாக மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை கிளறிக்கணும். நம்ம ஆயில் நிறையா ஊற்றலை, ஏன்னா ஆயிலியாக இருக்கும். அதனால் ஆயில் நிறையா யூஸ் பண்ணாமல் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து ஊற்றிக்கணும். இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள். இதுவும் எங்கள் ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் தான். மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே நாங்கள் வீட்டிலே தான் தயார் பண்ணிக்குவோம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். நீங்கள் மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து ஃப்ளேவரும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும் கிரேவிக்கு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் இந்த வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு சேரணும், அதுக்காக நல்லா வதக்கணும். இந்த காய் நாங்கள் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் காயை. இடையிலலாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இப்போ அதை மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த டயத்தில் காய்கறியும் வெந்திருக்கும். இப்போது நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதில் புளிஞ்சு ஊற்றியிருக்கோம். கொஞ்சோண்டு புதினா தழை, கொத்தமல்லி தழை இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறோம். இந்த எலுமிச்சம்பழம் எதுக்குன்னா லாஸ்ட்டாக எதுக்கு ஊற்றுறோம்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய்கறியில் மசாலா கோட்டாக இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா காய்கறியும் வெஜிடபிள்ஸும் வெட்டி வச்சிங்கனாவே செஞ்சு வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தயாராகிடுச்சு இந்த வெஜிடபிள் கிரேவி. இது சப்பாத்தியோட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.